தர்மஸ்தலா குறிப்பாக அந்த தர்மகத்தாவோட காலில் வந்து யார் விழுகிறாருன்னா மோடி விழுகிறார். அரசு என்பதும் அதிகாரம் என்பதும் சுத்தி நீதிமன்றங்களும் காவல்துறைகளும் தனக்கு பாதுகாப்பாக இருக்குது, மோடியே என் காலடியில், அப்புறம் என்னை யார் கேட்பது? நான் யாரோனாலும் நினைப்பேன், யாரோனாலும் கற்பழிப்பேன், யாரோனாலும் கொலை செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது. போரில் தான் கொலைகள் நடக்கும். ஆனால் இவர்கள் அமைதியான முறையில் இன்னைக்கு தர்மசாலா என்பது ஒரு சுடுகாடாக மாறி இருக்கின்றது தான். சாதாரணமான ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, இல்லை இந்த சம்பவம் வந்து ஒரு முஸ்லீம் மக்கள் முதல்ல ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு, ஒரு 4 பேர் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி இருப்போம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன். ஆனால் இன்னைக்கு செய்யப்பட்டது யாருன்னா வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்தாச்சு, ஆதாரங்களை கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா நீ அவங்களை கைது செய்யணும், விசாரணைக்கணும், அந்த தர்மகத்தாவை நீ விசாரிக்கணும். அவர் பின்னணியில் இருக்கின்ற அதிகாரிகள் யார், அரசியல் கட்சி யார், பஞ்சாயத்து தலைவர்கள் யார், எம்எல்ஏ யார், ஐபிஎஸ் யார், எல்லாரும் விசாரிக்கணும். ஆனால் ஏன் எது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? சும்மாகிற விஷயத்துக்கெல்லாம் வானதி சீனிவாசன், குஷ்பு, தமிழிசை இவங்கெல்லாம் வந்து வீதிக்கு வந்து போராடுற பெண்கள்லாம் செத்துவங்களாம் யாரு? இந்து பெண்கள் தானே, அப்பாவி சிறுமிகள் தானே. பெண்கள் அமைப்பு நீ வச்சுன்னுக்கிறியடா, வந்து நீ ஏன் வந்து இதை பற்றி வந்து குரல் கொடுக்கல? குரல் கொடுக்க மாட்டான். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். உங்கள் புவனேஸ்வரன், புரட்சிகர மக்கள் அதிகாரம், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இந்த பதிவு எதற்கு என்று சொன்னால், கடந்த 1 மாதமாக கடந்த ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், கர்நாடகா முழுவதும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கின்றது தான் தர்மசாலா பாலியல் படுகொலை, ஒரு கிரிமினல் நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக அதிகமான வீடியோக்கள், பதிவுகள், பத்திரிகையில் சில செய்திகள், இப்படிலாம் நிறைய பேர் அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், வீடியோக்களை பார்த்துருப்போம். அது தர்மசாலா என்ற ஒரு இடம் இன்றைக்கு அதர்மசாலாவாக மாறி இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு கிரிமினல் மாஃபியா கும்பல் போல ஒரு மடம் மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அது தர்மசாலா மட்டும்தான். குறிப்பாக மடங்கள் என்று சொன்னாலே மக்களுக்கு போதிக்கின்ற விஷயம்னா ஆன்மீகம், சொற்பொழிவு பேசுவாங்க, இந்து மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, சேவைகள் செய்வார்கள் அப்படின்றதா மக்கள் மத்தியில் இருக்கின்ற கருத்து. ஆனால் இன்றைக்கு தர்மசாலா அப்படி செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லைங்க. தர்மசாலாவோட பொது சேவையோ மக்களுக்கு தொண்டோ என்பதோ ஒரு கிரிமினல் மயமாக அது இருக்கின்றது. அது பின்னாடி சொல்வோம். ஆன்மீக சொற்பொழிவு சொல்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன தான் அங்கே நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஒரு கொள்ளக்கோட்டை கும்பல் போல கிரிமினல் தனத்தை பண்ணிக்கொண்டு பல பெண்களை ஆபாசமாக பாலியல் கற்பழிப்பு படுகொலை செய்துகின்ற ஒரு தலைமை கூடாரமாக அது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் இந்த சம்பவம் வெளியே வந்தது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி அந்த தோட்டத்தில் பணிபுரிந்த, குறிப்பாக அந்த தர்மசாலா என்று சொல்லக்கூடிய ஒரு 400-500 ஏக்கருக்கு ஒரு விரிவான ஒரு தோட்டத்தில் நடுவில் அமைந்த ஒரு கோவிலுங்க. அந்த கோவிலை சுற்றி உள்ள காடுகள், அதை கோவிலை சுற்றி உள்ள பகுதிகள் முழுக்க பல பேர் தோட்ட வேலைகள் செய்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் சமீப ஜூலை மாதம் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் போய் நேரடியான வாக்குமூலங்களை சொல்லியிருக்கின்றார். என்ன வாக்குமூலம் சொன்னால், என்னோட மனசாட்சி வந்து அப்படியே குலுக்கி கொண்டிருந்தது பல ஆண்டுகளாக, ஆனால் இன்று தான் நான் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக நீதிபதியிடம் போய் ஒரு தனியான ஒரு நீதிபதிகிட்ட அமர்வில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வீடியோ கவரேஜ் வாக்குமூலம் கொடுத்துருக்கின்றார். என்ன வாக்குமூலம் சொன்னால், தொடர்ந்து இந்த தர்மசாலாவில் நான் தான் தோட்ட வேலை செய்கிறேன், பல பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன்,
நூற்றுக்கணக்கான பிணங்கள், குறிப்பாக 426 பிணங்கள் சொல்லலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பல நூற்றுக்கணக்கான பிணங்களை என்னோட கையில் நான் தான் வந்து புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு ஆதாரமாக கூட சில பிணங்களின் எலும்புகுண்டையோடு அவர் வந்து மூட்டை கட்டின்னு போயிருக்கிறார் நீதிபதிகிட்ட வந்து கொடுக்கறது. ஒரு அதிர்ச்சியான தகவலாக எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் என்னெல்லாம் நடந்தது, எத்தனை சிறுமிகள் எத்தனை குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் பண்ணி பல வன்கொடுமைகள் மூலமாக பல பேர் சித்திரவதை செய்து அந்த பிறப்பு உறுப்புலெல்லாம் வந்து கம்பியெல்லாம் விட்டு குத்தி இருக்கிறானுங்க, ஆசிட் ஊற்றி இருக்கிறானுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் பகுதியில் புதைச்சிருக்கிறோம், அந்த எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் அடையாளம் காட்டுறேன், நான் வந்து கூட வந்து அந்த பிணங்களை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குமூலங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு பிறகு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களை வந்து பல தகவல்கள் சொல்வார்கள், குறிப்புகளை சொல்லுவாங்க, ஆதாரங்களை சொல்லுவாங்க. அது எங்களுக்கான நோக்கம் அல்ல. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் அரசு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் தலையிடாமல் அமைதியாக இருக்கின்றது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் வீரேந்திர ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய அவர் தான் அந்த கோவிலுக்கான தர்மகர்த்தா. அவர் எப்போ அந்த தர்மகர்த்தாவாக வராருன்னு பார்த்தா 1980 அவர் தான் வந்து தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு. ஆனால் இந்த வாக்குமூலம் சம்பவம் பார்த்திங்கன்னா 1983 2013-14 வரைக்குமே 426 குழந்தைகளை பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் என்று பல பேரை, பல படித்த மேட்டுக்குடி மக்கள் அனைவரையும் இன்றைக்கு படுகொலை செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்வதென்றால் அவரோட ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம், இன்றைக்கி 2025 வரைக்கும். ஆனால் 2013-14 வரைக்கும் தான் அந்த படுகொலை நடந்து இருக்கின்றது இப்போ வாக்குமூலம் சொன்னூர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஆண்டுகள் வந்து வாக்குமூலத்தில் அப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்கலை, ஆனால் என்ன காரணம் என்று தெரியலன்றாரு. எனக்கு தெரியல, ஆனால் என்ன காரணம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ இதோட விளைவு என்ன, அந்த தர்மகர்த்தா பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் தெரியும், நல்லா சிகப்பாக, நல்லா அழகாக, நல்லா ஒரு அந்த ஜெயின் வம்சத்தை சார்ந்தவர், நல்லா இருக்கக்கூடிய நபர். அவரை பார்த்தோம்னா இன்னும் தெரியாது, குழந்தைங்களாம் போட்டு கொஞ்சுவாராம், அரவணைப்பாராம், அன்பாக பேசுவாராம். ஆனால் அவருக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் மாஃபியாவே அதில் ஈடுபட்டு இருக்குது. இவரோட அனுமதியோடு இவரும் அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் என்ற கேள்வியை தான் எல்லாரும் கேட்குறாங்க. 1983 பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கோவிலுக்கு 2 பேர், ஒரு அண்ணனும் தங்கச்சியும் போயிருக்கிறாங்க, 2 பேரும் செத்து இருக்கிறாங்க. முதல் வந்த கேஸ் தான். அப்போ 2 பேரும் செத்தவனுமே அது சம்மந்தமாக தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க அப்பா வந்து தேடின்னு வர்றாரு, தகவல் கொடுக்குறாரு. ஆனால் அந்த 2 பிணங்களும் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கரை ஓரத்தில் தண்ணியில் மூடி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொய்யான ஒரு வதந்தியை சொல்லி அவரை நம்ப வைக்கிறாங்க. ஆனால் காட்டு பகுதியை ஒட்டி தர்மசாலாவுக்கு பின்புறத்தில் அந்த 2 பேர் வந்து புதைச்சிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டுட்டு அவர் காவல் நிலையத்தில் பல முறை நடந்தாலும் பல நிர்பந்தங்கள் கொடுத்தாலும் அவரை அடித்து துன்புறுத்தி அவரை வெளியே சொன்னினா அவ்வளோதான், அவனை கொலை செய்துருவேன், கோவில் பேரை கெடுக்கக்கூடாதுன்னு அவரே அடித்து சித்திரவதைப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது இந்த சம்பவத்தை எடுத்துன்னு போய் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய எம்எல்ஏ ராய்ச்சூர் பகுதியில் இருக்கிற, அந்த மாவட்ட ராய்ச்சூர் பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட போய் சொல்கிறார், இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்க, கேள்வியே இல்லையே அப்படின்னு போய் சொல்லும் போது, சரி நான் கேட்குறேன்னு சொல்லி, இதே மாதிரி அங்கே மட்டும் இல்லை சில பகுதிகள் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு தகவல் இருக்குது, போனவங்களாம் வந்து திரும்பி வரமாட்டாங்க, அப்படி அதை பற்றி பேசுவோன்னு சொல்லி அந்த அவரோட பகுதி சேர்ந்த எம்எல்ஏ வந்து அங்கே சட்டமன்றத்தில் வந்து கேட்குறாரு. அப்போ சிஎம்மாக இருந்தவர் யாருன்னா ராமகிருஷ்ணா ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் அது. அவர் வந்து ஜனதா தளத்தில் சிஎம். எதிர்கட்சியாக இருக்கிறவர் யாருன்னா பங்காரப்பா இருக்கிறார். பங்காரப்பாகிட்ட வந்து கேட்குறாங்க, அவர் தான் எதிர்த்து கேட்குறாரு, இப்படி போன பெண்கள் எல்லாம் காணாமல் போகிறாங்களாங்க, நீங்கள் தாங்க சிஎம்மாக இருக்கிறீங்க, என்ன காரணம்னா நீ கேட்டோன்னு நான்லாம் பதில் சொல்ல முடியாது, அப்புறமா விசாரித்து சொல்கிறோம். ஆனால் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் அதற்கான பதிலே இல்லைன்றதாங்க அடிப்படையான பிரச்சனை. நேரடியான வாக்குமூலத்தை அந்த தோட்டக்காரிலிருந்து அவர் கொடுத்த வாக்குமூலத்திலேருந்து இருக்கும் போது இது வரைக்குமே அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நான் தான் புதைச்சேன், கூட வாங்க, நூற்றுக்கணக்கான பிணங்களை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு.
அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா என் உயிருக்கு பிரச்சனை, இப்போ ஏங்க வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் குடும்பத்தில் இருக்கிற அவரோட பெண்ணையே வந்து அப்படி ஒரு சிலுமிச வேலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இனிமேல் அதை வந்து விட்டோம் சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு இந்த கதி தான், வேறு வழி இல்லைன்னு சொல்ல வந்த ஒரு விளைவு தான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கின்றது. அதுக்கு முன்னாடிலாம் தெரியுமா தெரியாதா? அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக கர்நாடகா முழுதும் பேசக்கூடிய விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் அங்கே இருக்கின்ற பத்திரிகைகளோ, அங்கே இருக்கிற ஊடகங்களோ, அங்கே பல யூடியூப் சேனல் இருக்குது, பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை, தினசரி பத்திரிகை இருக்குது, டிவி செய்திகள், டிவி சேனல்லாம் இருக்குது. ஒரு செய்தியை கூட இப்படி தர்மசாலா, இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படி பல பிணங்கள் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை கூட, விசாரணை கூட, ஒரு அறிக்கையை கூட ஊடகங்கள் மத்தியில் இன்னி வரைக்கும் வரலைன்னா அந்த வீரேந்தர் ஹெக்டேவோட பலத்தை பாருங்கள். அது சாதாரணமான ஒரு மடம் இல்லைங்க. ஜக்கி வாசுதேவனு, பாபாதேவு, கல்கி, இப்போ உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பூந்தமல்லிக்கு பக்கத்தில் கல்கி இருந்தது ஆசிரமம். அங்கேயும் இதே மாதிரி சில பிரச்சனைகள் வரதுனால அந்த ஆசிரமத்தை மூடினாங்க. ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே ஆசிரமம் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட காஞ்சி காமக்கூடிய ஆசிரமம், இதே மாதிரி சாய்பாபா மடம். இந்த சாய்பாபா மடத்தில் உள்ளெல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் பாதிப்படைந்து கற்பழிக்கப்பட்டு கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு திராவிட கழகத்து மூலயமாக ஆதாரத்தோடு நிரூபித்தாங்க உள்ளே போய். இப்படி மடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மடங்கள் மூலயமாக ஒரு தனி ராஜ்யத்தை, அதிகாரத்தை படிக்கின்ற நபர்களாக அவர் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி பல மடங்களில் நடக்கின்ற விசித்திரப்பான விஷயத்தில் இங்கே வந்து வேறு வழி இல்லாத மக்கள் முதல்ல அம்பலப்பட்டு போனது தர்மசாலா. அங்கே ஒரு 30-20 பேர் பிரச்சனைனா, இங்கே 420 பேர், 430 பேர் பிரச்சனை. உழைக்கின்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி அம்பலப்பட்டு போனதுனால தர்மசாலாவை நம்மலாம் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி அம்பலப்பட்டு போகாமல் எத்தனையோ இப்படிப்பட்ட மடங்கள் சிறு சிறு குழுவாக, சிறு சிறு நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கும்பல் தான் உங்கள் ஊர் கூட வருவான், உங்கள் ஊர் கூட வந்து உங்கள் கோவில் நிகழ்ச்சியில் கூட கலந்துப்பான். உங்கள் கோவிலோட பிரச்சனைக்கு, உங்கள் மக்களுக்கு நான் நிதி கொடுக்குறேன், சேவை செய்கிறேன் அப்படின்னு தான் வருவான். அப்படி தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் தர்மசாலாவும். அப்போ இந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பின்னாடி யாராக இருக்கிறான்னா ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன் தான் கண்டிப்பாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏதோ நம்ம இந்து மக்கள் கடவுளை அவன் போட்டுறான், அவனை வந்து வணங்க சொல்கிறான், அவனும் நல்லவன் தானே, நம்ம எப்படி நல்லவனாக இருக்கிறோமோ, வெகுளித்தனமாக இருக்கிறோமோ, அதே மாதிரி அவனும் நம்புகிறோம். இப்படி நம்ப வைத்து பெண்களை வர வைத்து கொலை செய்தவர்கள் தான் அந்த தர்மசாலாவில் இருக்கின்ற கும்பலம். அந்த கும்பலுக்கு பின்னாடி யாருன்னா அவன் எம்பி, நேரடியாக பிஜேபியோட எம்பி. அந்த கும்பலுக்கு பின்னாடி யாராக இருக்கிறான்னா ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன், எல்லா அமைச்சர்களும் அவன் காலடியில் இருக்கிறாங்க. இந்த தர்மஸ்தலா அதில் இருக்கின்ற குறிப்பாக அந்த தர்மகத்தாவோட காலில் வந்து யார் விழுகிறாருன்னா மோடி விழுகிறார். அதே போல் வந்து உள்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து காலில் விழுகிறாரு. அப்போ அவனோட பவர் பாருங்க எப்படிப்பட்ட பவராக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் கேட்க முடியாது. யார் என்ன கேட்பது? அரசு என்பதும் அதிகாரம் என்பதும் சுற்றி நீதிமன்றங்களும் காவல்துறைகளும் தனக்கு பாதுகாப்பாக இருக்குது. மோடியே என் காலடியில், அப்புறம் என்னை யார் கேட்பது? நான் யாரோனாலும் நினைப்பேன், யாரோனாலும் கற்பழிப்பேன், யாரோனாலும் கொலை செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது. மன்னர் ஆட்சி காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு கொலைகளை நம்ம வந்து பார்த்தது இல்லை. போரில் தான் கொலைகள் நடக்கும். ஆனால் இவர்கள் அமைதியான முறையில் இன்றைக்கி தர்மசாலா என்பது ஒரு சுடுகாடாக மாறி இருக்கின்றது தான் அடிப்படையான பிரச்சனை. பேட்டி எடுக்கின்ற அங்கே வந்து இருக்கிற செய்திகள்னா உள்ளூர் மக்களுக்கு தெரியன்றாங்க. அந்த கோவிலுக்கு உள்ளூர் மக்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் வெளியே இருக்கின்ற 31 மாவட்டத்தை சார்ந்த கர்நாடகா முழுவதும் இருக்கின்ற மக்களை நம்ப வைத்து, இந்து மதம் மக்களுக்காக இருக்கின்றது என்று நம்ப வைத்து அங்கே வரவேற்கின்ற வேலை தான், அந்த நம்பிக்கையை தான் அவர்கள் வந்து கொடுக்குறாருங்க. குறிப்பாக அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 10 ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மணி ஆர்டர் அனுப்புகிற மக்கள் அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கோவிலில் போய் வேண்டணும்னா எல்லாமே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த கோவிலுக்கு போகிற பெண்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. இனி முக்கியமாக இனி 426 பெண்களில் 77லேருந்து 75% பார்ப்பனர் பெண்கள் தான் அங்கே வந்து சூறாடைப்படுகின்றது, கற்பழிக்கப்படுகின்றார். அப்போ அந்த 426ல் 75% பார்ப்பனர் பெண்கள் தான் என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் முன்னாடி அந்த சோஜனியான்னு சொல்லக்கூடிய 2013 அந்த பொண்ணை வந்து கற்பழித்து கொலை செய்யப்படும் போது
அந்த பொண்ணு சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை, அந்த சாதி சம்பந்தமான குறிப்பாக அங்கே அந்த மாவட்டம் முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அங்கே செய்தார்கள். அப்படி செய்யும் போது தான் அந்த ஒக்கலிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டியை வந்து பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறாங்க அந்த மக்கள். மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்தது, 10 வருஷமாக இன்னமும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் சுற்றி இருக்கின்ற காவல்துறை அதிகாரிலாம் சொல்கிறாங்களாம், ஏன்டா நீ பார்ப்பனர் பொண்ணு தான்டா நீ தொட்டு நின்ற இது வரைக்கும், இப்போ வந்து அந்த ஒக்கலிக்க அந்த சாதியை அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர்களை போய் தொட்டதுனால தானே பிரச்சனை, ஏன் தொட்டிங்க, அப்போ ஏன் பார்ப்பனர்கள் மட்டும் தொடுறாங்கன்னா அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. அவர் 3% தான் இருக்கிறாங்க, அப்பாவியாக இருக்கிறாங்க, அவங்களாம் போராட மாட்டாங்க, அப்போ அதனால தான் திட்டமிட்டு அவர்களை வந்து நாங்கள் வந்து தொட்டோன்ற அங்கே இருக்கிற அதிகாரி உள்ளே இருக்கின்ற அதிகாரிகளும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கும் போது அந்த அந்த கோவிலோட முக்கியமான இருக்கின்ற அதிகாரியும் அந்த கோவிலோட பகுதியில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இது அப்படிலாம் எதுவுமே இல்லை, அந்த தர்மகத்தா அந்த எக்டே வந்து மிக நல்லவர், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதாவது காசியில் போய் சாவறாங்கல்ல, சாவறதுக்குன்னு நிறைய பேர் வராங்க, செத்தோன்னே நாங்கள் போய் எடுத்துன்னு போய் புதைச்சிருவோம். அப்போ தான் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற சில நபர்கள் சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க, சாவத்துக்குன்னே வராங்கன்னா எல்லாம் 17 18 வயசு, சில ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட 12 வயசு பசங்க கூட அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த பசங்களெல்லாம் வந்து சாவறதுக்குன்னு நான் வயசான கிழவனா கேள்வியா, 90 வயசு ஆயிடுச்சு 100 வயசு ஆயிடுச்சு, நான் காசியில் போய் சாவ போகிற மாதிரி தர்மசாலத்துக்கு வந்து சாவத்துக்கு, இப்படி அப்பட்டமாக தானே வாக்குமூலம் வந்து முன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரும் கோவில் அதிகாரிகளும் தானே முன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. பல பேர் செத்தாங்க, நாங்கள் எடுத்துன்னு போய் ஃபாரஸ்ட்டில் போய் புதைச்சோம். அப்போ ஃபாரஸ்ட்டு பின்னாடி போய் அவங்க வந்து புதைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க உறவினருக்கு சொல்லணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அரசுக்கிட்ட தகவல் சொல்லணும், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், இது எல்லாம் எதுவுமே இல்லைங்க. தான் நினைப்பது போய் அவர்களை வந்து புதைப்பது, இதுதான். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீரேந்திர ஹெக்டேவோட தர்மகத்தாவோட தம்பி பசங்க ஒருத்தன் இருக்கிறானுங்க. அந்த பையன் தான் மில்ஸ்கின் ஜெயின் சொல்லக்கூடிய அந்த பையனோட நண்பர்கள் ஒரு மெடிக்கல் கல்லூரியில் நடத்துகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல், மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, இப்படி எல்லாம். அவனுக்கு ஒரு 34 வயசு, இவங்களோட தர்மகத்தாவோட தம்பி பையனுக்கு. அவன் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டினோம்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லுவானா, என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த பொண்ணு இன்றைக்கி நைட்டு ஓணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணை பலாத்காரமாக இல்லை கோவிலுக்கு வர பெண்களை அந்த கேமரா மூலயமா பார்த்து சோதித்து யார் யார் எந்தெந்த பொண்ணு எனக்கு ஓணும்னு அவன் சொன்னான்னா நைட்டு அந்த பொண்ணு வந்து அவனுக்கு அந்த அதாவது ஆடை வந்து பலி கொடுக்குற மாதிரி அவனுக்கு பலி கொடுக்கணும். அப்படி இல்லை அதை அனுபவிச்சுட்டும் கொலை செய்வான். அந்த பொண்ணு மறுத்தாலும் என்ன பண்ணுவான்னா பலாத்காரமும் இல்லாமல் தப்பிச்சு எங்கே போனாலும் அதையும் வந்து கொலை செய்வாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கிரிமினல் கும்பல் தான் அந்த தர்மசாலா வந்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ ஒரு பக்கம் மதம் என்ற போர்வையில் மடங்களை வைத்து கொண்டு ஒரு மாஃபியா கிரிமினலாக பல பேரை கொலை செய்து கொண்டு இருக்கின்ற கும்பல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் அப்படின்ற அது ஒரு தனி ஒரு கும்பலாக மிகப்பெரிய ஒரு அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கின்ற பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா பல பேர் அடிப்பது, வட்டி கொடுப்பது. தர்மசாலா இருக்கிற அந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத சட்டம்னா யாரும் இடம் வாங்க முடியாது. மீறி வாங்கினோம்னா அவங்ககிட்ட அடித்து பிடுங்குவது தான் இடம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தர்மசாலாவில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அயோத்தியா ஹோட்டல்னு இருக்கும். அந்த அயோத்தியா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா இருந்த நபர்களை அடித்து கொலை செய்து பிடுங்கி அந்த இடத்துல வந்து கட்டப்பட்ட கோவில். அவங்களோட வாரிசுதாரெல்லாம் மிரட்டி அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நடக்குது. அப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற பங்காரப்பா, இன்றைக்கு இருக்கின்ற சீதாராமையா, இல்லை காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி ஆட்சி வந்தது, ஆனால் இதை பற்றி ஏன் பேசலை, ஏன் கேட்கல அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, பல ஏக்கர் இடங்க இருக்குது, கோவில் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, காலேஜ் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த மாநிலத்தில் அறிவிக்கப்படாத ஒரு சிஎம் யாருன்னா இந்த தர்மகத்தா தான். அப்போ இவர் மோடியை வந்து காலில் விழுகிறாருன்னா இவர்கிட்ட போய் யார் என்ன செய்ய முடியும்? அப்போ இப்படிப்பட்ட கும்பல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாக இருந்து கொண்டு இருக்கின்றது.
அதை பற்றி இந்த பத்திரிகைகளும் எதிர்கட்சிகளும் இன்னைய வரைக்குமே காவல்துறையிலேருந்து நீதிமன்றத்திலேருந்து ஒரு தகவல் கூட அவர்களை கைது செய்ய வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும்ன்ற கோரிக்கையே இல்லை. பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதித்துறையில் என்னன்னா தானாக முன் வந்து செய்வாங்க. கர்நாடகாவில் தான் என்ன நடந்தது, ஐபிஎல்ல பிரச்சனை, அந்த கோப்பை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு 12-13 பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே முன் வந்து வழக்கு எடுத்தது. ஆனால் இன்னைக்கு 426 பேர் செத்தான என்னத்துக்கு நீ பிடுங்கின்னு இருக்கிறன்னு தானே நம்ம கேட்கணும். ஏன் நீ முன் வரல வழக்க? அதான் எடுக்க மாட்டான்றது தான் அடிப்படையான கேள்வி. ஏன் எடுக்க மாட்டான்னா அனைவரும் அவனோட காலடியில் இருக்கிறாங்கன்னு தான் பிரச்சனைங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது பிஜேபியோ ஆர்எஸ்எஸும் இதை பற்றி என்ன கருத்து சொல்லுது? இந்த மாஃபியா கும்பல் வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்தாச்சு, ஆதாரங்களை கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா நீ அவங்கள கைது செய்யணும், விசாரணைக்கணும். அந்த அந்த தர்மகத்தாவை நீ விசாரிக்கணும். அவர் பின்னணியில் இருக்கின்ற அதிகாரிகள் யார், அரசியல் கட்சி யார், பஞ்சாயத்து தலைவர்கள் யார், எம்எல்ஏ யார், ஐபிஎஸ் யார், எல்லாரும் விசாரிக்கணும். ஆனால் ஏன் எது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இதுதான் அரசு துறை அவன் காலடியில் இருக்குது. அதான் நாங்கள் சொல்கிறோங்க. அப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸும் பல பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற இந்த கும்பல் தர்மசாலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் தான் அண்ணாமலையும் இருந்தார், உடுப்பி மாவட்டத்தில். இன்றைக்கி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு? சாதாரணமான ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, இல்லை இந்த சம்பவம் ஒரு முஸ்லீம் மக்கள் முதல்ல ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு, ஒரு 4 பேர் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டியிருப்பான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன். ஆனால் இன்னைக்கு செய்யப்பட்டது யாருன்னா அந்த தர்மகதா தான் எம்பி, பிஜேபியோட எம்பி. 426 பெண்கள், அதுவும் பார்ப்பனர் பெண்கள், மேல் சாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் பெண்கள். நீதித்துறையில் 70-80% நீதிபதியாக இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடைமுறையில் ஒரு போராட்டம் கூட செய்யலை, நடவடிக்கை கூட எடுக்கலை. சும்மாகிற விஷயத்துக்கெல்லாம் வானதி சீனிவாசன், குஷ்பு, தமிழிசை இவங்கெல்லாம் வீதிக்கு போராடுற பெண்கள்லாம் செத்துவங்களாம் யார்? இந்து பெண்கள் தானே, அப்பாவி சிறுமிகள் தானே. பெண்கள் அமைப்பு நீ வச்சுன்னுக்கிறியடா, நீ ஏன் இதை பற்றி குரல் கொடுக்கல அப்படின்னா குரல் கொடுக்க மாட்டான். இதை தான் எச் ராஜா சொல்கிறாருல. என்ன சொல்கிறாருன்னா அறநிலைத்துறை கிட்ட இருக்கிறதெல்லாம் அரசு சம்மந்தப்பட்ட எல்லாம் கோவில் நிலங்கள்லாம் வாங்கி தனியார் எங்களை மாதிரி நபர்கிட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபிகிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறிய. இது என்ன அரசு அந்த அறநிலைத்துறையா? இது தர்மசாலா இல்லையே, தனியார் தானே வச்சுன்னு இருக்கிறான். தனியார்கிட்ட இருக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசத்தை செய்யக்கூடிய இவர்கள் தான் இன்னும் அறநிலைத்துறையில் இதெல்லாம் பிடுங்குறேன்னு கேட்குறான் அந்த எச் ராஜா. எல்லாத்தையும் வாங்கி என்னை வச்சுப்பேன், நான் என்ன செய்வேன். அப்போ உங்களெலாம் தெரியுங்க, சாதாரணமான ஒரு 26 பேர் பெகல்காமில் செத்தாங்க காஷ்மீர் பிரச்சனையில். ஆனால் அந்த 26 பேர் செத்தவனுமே நாடு முழுக்கவே முஸ்லீம் தீவிரவாதம் அதிகரிச்சிச்சு, பாகிஸ்தான் எதிரான போர், நம்மளாம் சும்மா இருக்கக்கூடாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் தெருக்கு கூச்சல் போட்டு சுற்றின இந்தியனா வரும் 26 பேர். அது தீவிரவாதத்தால் செத்ததுன்னா உயிர். தீவிரவாதத்தில் செத்துவங்க கூட என்ன பண்ணணும், ஒரே துப்பாக்கியில் சொல்லணும்னு செத்துருவான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஒரு பொண்ணை கூப்பிட்டுன்னு போய் சித்திரவதை பண்ணி கற்பழிக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அலங்கோலப்படுத்து மூஞ்சியில் ஆசிட் ஊற்றி கம்பியை அந்த பிறப்பு உறவில் கம்பியை வைத்து குத்துறது, இப்படிப்பட்ட சித்திரவதையெல்லாம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. தீவிரவாதத்தால் சுட்டாங்களே, அதை விட பெருமடங்கு இங்கே ஆபத்தான கொலைகள் நடந்தது. இதை பற்றி மோடியோ அமித்ஷாவோ எச் ராஜாவோ பிஜேபிக்காரனோ இங்கே இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் இதை பற்றி ஏன் குரல் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு மாஃபியா கும்பலோட தலைமையகமாக அது இருக்குது. ஆர்எஸ்எஸோட தலைமையகமாக எங்கே இருக்குதுன்னா தர்மசாலா இருக்குது. அப்போ பெகல்காமில் நடக்குது அப்படின்னு நம்மளாம் கொந்தளித்தோம். கட்சிக்காரனை விடுங்க, மக்கள் கொந்தளித்தோம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு என்பது இல்லாமல் இருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றது. என்ன காரணம்? இந்த மடங்களும் அவர்களுக்கான அதிகாரங்களும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இருக்கும் போது இந்த பணத்தையும் இந்த சொத்துக்களையும் நம் கையில் இருக்கும் போது யாரும் என்ன செய்ய முடியாது, நான் நினைத்ததை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலை தான் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிக்காரங்க, அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் எல்லாமே ஒரு பேரளவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோரிக்கை பேசுகிறாங்க, சிபிஐக்கு மாற்றிடலாம், சிபிஐ விசாரணை வேணும், ஓய்வு பெற்ற நீதிபதி. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி மூலிமா அதை விசாரிக்கிட்டோம். அங்கே கர்நாடகாவில் இருக்கிற நீதிபதியே சொல்கிறாராம், யாருன்னா நீதிபதிகள் போட்டு விசாரணை. இதெல்லாம் சாத்தியமா? மோடி காலடியில் இருக்கும் போது எந்த நீதிபதியை பற்றி நீ விசாரிப்ப? எந்த கமிஷனை நீ அமைப்ப? தூத்துக்குடியில் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும்ல. அருணா ஜெகதீசனோட கமிஷன் அமைச்சு அங்கே கொடுத்தப்பட்ட அறிக்கை நடைமுறைக்கு போல
பல போலீஸ்காரர்கள், பல துணை இராணுவங்கள் அங்கே பல கொடுமைகளை செய்ததை, பல அறிக்கைகளை இன்னைக்கு இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வரிசையாக கமிஷன் போட்டு அறிக்கை கொடுத்தது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு யாராவது தண்டிக்கப்பட்டு எதனா நீ பிரச்சனையை நீ செய்திருக்கிறியானா எதுவுமே செய்யலை. ஆனால் இது 426 பேருக்கு நீ ஒரு கமிஷன் அமைப்ப, சிபிஐக்கு போவோன்னா யார் சிபிஐ, யார் இயக்குனர், அவங்களாம் யார், ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன் தானே உண்மை. அப்போ இப்படிப்பட்ட கும்பலை நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதோ அமைதியான முறையில் அந்த நிர்வாக பிரச்சனைக்காக இந்தியா முழுவதும் உழைக்கின்ற மக்கள் வீதிக்கு இறங்கினாங்க. அந்த பெண்ணோட படுகொலைக்கு வீதிக்கு இறங்கி போராடினாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பொள்ளாச்சி பிரச்சனை, அங்கே பாலியல் பிரச்சனைன்னு சொன்னோன்னுமே தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க. ஒரு மதத்தையும் ஒரு கடவுள் நம்பிக்கையும் வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் படுகொலை நடந்து இருக்கின்றது. இப்போ திருப்பதி போல, பழனி போல, ஐயப்பன் கோவில் போல, அதே போல தான் கர்நாடகானால தர்மசாலா தான் திருப்பதி போல. ஆனால் இப்படிப்பட்ட மக்களோட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு பாலியல் படுகொலையை பார்ப்பனர் பெண்கள் கொலை செய்து கற்பழித்து இருக்கிறான். அதை பற்றி அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது, உழைக்கின்ற மக்கள் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோமா? காவல்துறையும் அரசும் நீதித்துறையும் ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எந்த கட்சியும் அவனை தண்டிக்காது. உழைக்கின்ற மக்கள் நாம் தான் தண்டிக்க முடியும். அப்போ எப்படி தண்டிக்க முடியும்? அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும். அவங்ககிட்ட இருக்கின்ற கல்லூரிகள், குறிப்பாக மருத்துவமனைகள் எல்லாத்தையும் புடுங்கணும் அடித்து. ஒரு கொலைகாரன்னு நம்மளுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கொலைகாரன் ஆதாரத்தோடு சொல்ல பிறகு அவனை நம்ம விட்டு வைக்க முடியுமா? வீதியில் இறங்கி அந்த சொத்துக்களை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அவனை உடைக்கின்ற மக்கள்லாம் ஒன்று திரண்டு அடித்தே அவனை சாவடிக்கணுங்க. அதுதான் தீர்வு. வேறெல்லாம் எந்த தீர்வும் கிடையாது. இன்றைக்கு அவங்ககிட்ட இருக்கின்ற பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் சொத்துக்களையும் நிலங்களையும் மருத்துவமனைகளும் கல்லூரிகளிலும் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் போன்றதெல்லாம் பிடிங்கி அரசுடைமையாவது குறைஞ்சபட்சம் ஆக்கணும். அதை ஆக்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அப்போ ஒரு பக்கத்தில் காவி பாசிசம், ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் கார்ப்பரேட் பாசிசம் என்பது இன்னைக்கு உழைக்கின்ற மக்களை இன்னைக்கு கொலை செய்வது, சுரண்டுவது, வட்டிக்கு பணம் கொடுப்பது, அடித்து மிரட்டுவது, பணம் தரலன்ற காரணத்துக்காக பல பேரை சித்திரவதை செய்திருக்கிறார். பல பேர் தூக்கு போட்டு செத்துக்கிறாங்க. தர்மசாலா மூலயமா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா? கட்ட முடியலன்னு சொன்னால் வீட்டில் போய் உட்காருவானுங்க, மிரட்டுவானுங்க. ஒரு இரவு என் கூட வந்துட்டு போகணும்னு சொல்லுவானா. மானத்துக்காக தூக்கு போட்டுன்னு செத்துக்கிறாங்க. மானத்துக்காக தூக்கு போட்டு நாம் சாவுறோம். ஆனால் மானமே இல்லாத அப்பாவி குழந்தைகளை படுகொலை செய்திருக்கின்ற கும்பலை நாம் விட்டு வைத்து நாம் சாவதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நாம் சாவதை விட அவர்களை மக்கள் மதிலே முற்சந்திலே நிற்க வைத்து மரண தண்டனை கொடுப்பதும், அவர்களை அடித்தே சாவடிப்பதும், அவர்கள் இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்வதும் தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். அந்த தீர்வைக்காக உழைக்கின்ற மக்கள் வீதியில் இறங்க வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், வேறு வழி இல்லை. அந்த தீர்வுக்காக உழைக்கின்ற மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கு, இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாலியல் கொடூரனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதற்கான ஒரு முதல் கட்ட போராட்டமாக நாம் வீதியில் இறங்குவோம், குரல் கொடுப்போம், தர்மசாலாவை இழுத்து மூடுவோம், சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிதான் புரட்சிகர மக்கள் அதிகாரம் உங்கள் மதிலே கோரிக்கை முன்வைக்கின்றது. நன்றி, வணக்கம்.